Good morning, pa. So, sound audible இருக்குல்ல? Voice audible இருக்குல்ல? Good morning, Santosh. Good morning. ஓகே ஸோ நம்ம வந்துட்டு எஸ்எஸ்சி ஜேஇ சீரீஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஓகே ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஆடிபிள் ஓகே சந்தோஷ். ஓகே ஸோ அதில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே ஏற்கனவே நம்ம பார்த்ததோட கண்டினியூஷன் தான் அது. ஓகேங்களா, அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ பேஸ்ட் ஆன் தர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி கிளே பிரிக்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்ட்டு எத்தனை கிளாஸஸ் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி கிளே பிரிக்ஸ் வந்துட்டு எத்தனை கிளாஸஸாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக், ஓகேங்களா, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, செகண்ட் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி எத்தனை கிளாஸஸ் வந்துட்டு இருக்குது மொத்தமாக அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி மொத்தமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ எத்தனை கிளாஸஸ் ஆஃப் பிரிக்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மொத்தம் வந்துட்டு 4 classes ஆஃப் பிரிக்ஸ். ஓகேங்களா, 4 class. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த். ஓகேங்களா, 4 class ஆஃப் பிரிக்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா, ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு க்ரஷிங் ஸ்ட்ரென்த்லேருந்து எல்லாமே வந்துட்டு மாறுபடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 10.5 Nm/m². ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு 10.5 Nm/mm². ஓகேங்களா, mm². அதே மாதிரி தண்ணியில் இதை முழுக வச்சோம் அப்படின்னா வந்துட்டு 20% வந்துட்டு அதோட வெயிட்டை அது வந்து அதுக்கு மேலே வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 7 Nm/mm². ஓகேங்களா, 7 Nm/mm². ஸோ இதுவும் வந்துட்டு தண்ணியில் இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 22% அதுக்கு மேலே வெயிட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ தேர்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் கிளாஸ்லாம் வந்துட்டு அண்டர் பர்ன் பிரிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த சாஃப்ட் பிரிக்ஸு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ ஒரு 3 to 3.5 Nm/mm² இருக்கும். ஓகேங்களா, 3 to 3.5 Nm/mm² இருக்கும். ஸோ இதை தண்ணியில் இது பண்ணி வச்சோம்னா 25% ஆஃப் இட்ஸ் வெயிட் வந்துட்டு இது எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ஃபோர்த்து கிளாஸ் பிரிக்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஷேப்பே வந்துட்டு இதாக இருக்காது, டிஸ்டார்டட் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு W2 இஸ் த வெயிட் ஆஃப்டர் த பிரிக் இம்மர்ஷன். ஓகே, தண்ணியில் வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் W2 அப்படின்னா வந்துட்டு இம்மர்ஷன் அப்படின்னா for 24 hours. then the percentage of brick, ஓகேங்களா, அது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. percentage of brick water absorption is calculated, எப்படி வந்துட்டு calculate பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு W2. ஓகேங்களா, ஸோ அதாவது வெயிட் ஆஃப் த பிரிக் ஆஃப்டர் இமர்ஷன் ஆர் W1 டிவைடட் பை W1 into 100. ஓகேங்களா, W2 minus W1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. ரைட்டா? ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு பிரிக்கு எவ்வளோ வாட்டர் அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது. ஓகே, சாரி, சக்தி கரெக்ட். ஓகே, so to prevent bricks from defects such as shrinkage, warping, which major ingredient is added in the mix during the ப்ரிப்பரேஷனுங்கும் போது எந்த இது வந்துட்டு இந்த வார்ப்பிங், ஷ்ரிங்கேஜ்லாம் இது பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஃபஸ்ட்டு இதோட எப்படி சொல்கிறது இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரிக்கில் தான் பார்ப்போம். ஸோ சிலிக்கா, அலுமினா, லைமு, இது எல்லாமே வந்துட்டு பார்ப்போம்.
பார்க்கும்போதே வந்துட்டு ஒவ்வொன்றும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இதுதான். ஓகேங்களா? ஸோ சிலிக்கா தான் வந்துட்டு ஷ்ரிங்கேஜ் அண்ட் வார்ப்பிங்லேருந்து வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா? சிலிக்கா தான் வந்துட்டு ஷ்ரிங்கேஜ் அண்ட் வார்ப்பிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் டி சிலிக்கா. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டி சிலிக்கா. ஓகேங்களா? டி சிலிக்கா. ஸோ ஃபார்முலாவில் சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு SiO2. ஓகேங்களா? SiO2. ஓகே, இதுதான் வந்துட்டு. ஸோ அலுமினா என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்கலாம். அப்போ ஓகேங்களா, அலுமினா வந்துட்டு என்ன பண்ணும்? இட் கிவ்ஸ் பிளாஸ்டிசிட்டி. ஓகே, பிளாஸ்டிசிட்டி வந்துட்டு கொடுக்கும் அலுமினா. ஓகே, ஸோ ஃபெரிக் ஆக்சைடு வந்துட்டு இட் கிவ்ஸ் கலர், அந்த பிரிக்குக்கான கலரை வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ லைம் என்ன கொடுக்கும் அப்படின்னா இட் இம்பார்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ சக்தி கரெக்ட். 63D. ஓகேங்களா? 63D. Which are the following characteristics of a brick make it a good quality brick அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. எந்த ஃபாலோயிங் குவாலிட்டி? ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஷ்ரிங்கேஜ், வார்ப்பிங், குட் டியூரபிலிட்டி, அன்ஈவன் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு குட் டியூரபிலிட்டி. ஏன்னா இது மீதி மூணுமே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பேட் குவாலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? குட் டியூரபிலிட்டி. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஒரு பிரிக்கோட இது. ஏன்னா ஷ்ரிங்கேஜ் இருக்கக்கூடாது, வார்ப்பிங் இருக்கக்கூடாது, அன்ஈவன் டெக்ஸ்சரில் யூனிஃபார்ம் டெக்ஸ்சர் தான் இருக்கணும். யூனிஃபார்ம் டெக்ஸ்சர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தப்பு. விச் இஸ் அ குட் குவாலிட்டி அப்படின்னா வந்துட்டு ஸோ இதுதான். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? ஆப்ஷன் சி. ஸோ யார் கரெக்டாக சொல்கிறா? நான் கமெண்ட் பண்ணலையே. 64C. ஓகே, சந்தோஷ் கரெக்ட். According to IS 21801988, what is the minimum bulk density of heavy duty burnt brick அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு பல்க் டென்சிட்டி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ பல்க் டென்சிட்டிக்கான அந்த கோட் புக் வந்துட்டு IS 21801888. ஓகேங்களா? ஸோ பல்க் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 2.5 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? 2.5 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஸோ இந்த ஹெவி டியூட்டி பிரிக்ஸ் அப்படின்னா இது எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? ஹெவி டியூட்டி பிரிக்ஸ் வந்துட்டு மெயினாக வந்துட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. ஓகே, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகே, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களாட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 40 நியூட்டன் பர் mm²க்கு வந்துட்டு கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, the percentage of alumina in a good brick earth lies between எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் அடித்து துவைத்த கேள்விகள். ஓகேங்களா? சிலிக்கா எவ்வளோ இருக்கும், அலுமினா எவ்வளோ இருக்கும், இது சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அலுமினா, அடுத்தது மெக்னீஷியா. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மெயின் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் அ பிரிக். ஓகேங்களா? மெயின் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் அ பிரிக் வந்துட்டு இதுதான். ரைட்டுங்களா? ஓகே, ஸோ ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். $65B. ஓகே, கரெக்ட். சக்தி கரெக்ட். ஓகே, $65B.
Okay, sorry. கொஞ்சம் நெட் ப்ராப்ளம். ஓகே, அதனால தான். ரைட்டா. ஸோ சிலிக்கா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சிலிக்கா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஓகே, ஸோ சிலிக்கா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அதான் அதிகமாக இருக்கும். அதுதான் 50 to 60%. ஓகேங்களா. சிலிக்கா. அலுமினா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 20 to 30%. ஓகே, ஸோ லைம் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5%. ஓகேங்களா. மெக்னீஷியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்துட்டு லெஸ் தென் 1%. அயன் ஆக்சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிரேட்டர் தென், ஓகே சாரி, லெஸ் தென் 7%. ஓகேங்களா. மேக்ஸிமம் 5 to 6% வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. மேக்ஸிமம் 5 to 6% வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஸோ 20 to 30%. ஓகே, ஆன்சர் இஸ் 20 to 30%. ஓகே, நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால தான் நடுவில் பஃபர் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ 66 ஆன்சர் பி. ஸோ 67 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு a construction firm has decided to use burnt clay bricks of class 20 and above. ஓகேங்களா. as per IS 1077-1992 for the construction of a residential complex. கீழே இருக்க டேபிள் அது என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு சாம்பிள்ஸ் வித் ஐடிஸ். ஓகேங்களா. S1லேருந்து S5 வரைக்கும் வந்துட்டு கொடுக்குது. The criteria to be adopted are the percentage of water absorption and average compressive strength of bricks corresponding to bricks of class 20. ஓகேங்களா. and above, corresponding to the bricks of class 20 and above. Select the idea of the sample which can be recommended for use in brick wall construction. ஸோ கீழே பிரிக்கு வந்துட்டு ஐடி கொடுத்துட்டாங்க, அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ வீடியோ கரெக்டாக வருதா? ஓகே, வாய்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகே, வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா இது சொல்லுங்கள். ஓகே, ஸோ பிரிக்கோட ஆப்ஷன் வந்துட்டு ஒரு சைடு கொடுத்துட்டாங்க, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஒரு சைடு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு பிரிக் வால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதில் இருக்கிறதுல எந்த இது வந்துட்டு எந்த பிரிக்ஸ் எந்த இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க இந்த கொடுத்துருக்கிறதுல. ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் இந்த ஐஎஸ் கோட் புக் என்ன 1033. ஓகேங்களா. ஓகேங்களா. அப்போ வாட் லெஸ் தென் ரைட்டா எவ்வளோக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு 15%க்கு வந்து ஓகே ஓகேப்பா கனெக்ட் ஆயிடுச்சு திருப்பி. ஓகே லெட்ஸ் see.
ஸோ 68th கொஷின், சாரி, ஓகே, நெட்டில் என்னன்னு தெரியல, எங்கள் ஏரியாவில் மழைங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ த ஃபெனாமனா இன் விச் clay is made to lose, ஓகேங்களா, clay is made to lose and any ingredient to be added to it is spread out on the top and turned up and down in vertical direction is known as என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, கிளேவை வந்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு அது கூட எந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதை ஸ்ப்ரெட் பண்ணி டாப் இருந்த பாட்டம் அப்படியே வந்துட்டு வெர்டிக்கல் டைரெக்ஷனில் வந்துட்டு கலக்குவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்னங்கிறாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்துட்டு பிளண்டிங். ஓகேங்களா, பிளண்டிங் இந்த ப்ராசஸ் பேர் தான். ஓகேங்களா, லூஸ் ஆக்கி வந்துட்டு கலக்கிறது, ஸ்ப்ரெட் பண்ணி வந்துட்டு எல்லாத்தோடையும் வந்துட்டு கலக்கிறது, இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்துட்டு பிளண்டிங். ஓகே, இட் இஸ் நோன் அஸ் பிளண்டிங். ஸோ டெம்பரிங் அப்புறம்னா வந்துட்டு ஹார்ட் ஆக்குறது. ஓகேங்களா, டெம்பரிங்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஹார்ட் ஆக்குறது, அந்த பிரிக்கை எர்த்தை வந்துட்டு ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்க்ரீடியன்ஸ் இம்பார்ட்ஸ் ரெட் கலர் டு த கிளே பிரிக்ஸ். ஓகே, ஸோ எது வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ரெட் கலர் வந்துட்டு கொடுக்கறது அயன் ஆக்சைடு. ஓகே, ஸோ ஏற்கனவே பார்த்தோம், இட் கிவ்ஸ் அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடு தான் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு கொடுக்கறது. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, சாரி, கரண்ட்டு போயிடுச்சு. ஓகே, அயன் ஆக்சைடு இம்பார்ட்ஸ் ரெட் கலர். இப்போ அயன் ஆக்சைடு தான் வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா, அயன் ஆக்சைடு இம்பார்ட்ஸ் ரெட் கலர். ரைட்டா? ஓகே, the sample of a burned clay brick from 5 different agencies. அதே மாதிரியே தான் 1077 படி சாம்பிள் கொடுத்துருக்காங்க. brick of class 15 அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, class 15, ரைட்டா, class 15 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. which samples are recommended for wall constructionக்கு எந்தெந்த samples வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கிளாஸ் 15 அப்படின்னா வந்துட்டு லெஸ் தென், ரைட்டா, லெஸ் தென் 15%. ஓகேங்களா, கிளாஸ் 15னா லெஸ் தென் 15% வந்துட்டு வரும். ஓகேங்களா, லெஸ் தென் 15% அப்படின்னா வந்துட்டு A2, இன்னொன்று வந்துட்டு A4 வந்துட்டு வரும், இன்னொன்று A5 வந்துட்டு வரும். ஓகேங்களா, சாரி, A5, மூணுமே வந்துட்டு வரும். ஸோ 12, 10, 14. ஓகேங்களா, 12, 10, 14 A5. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒன்று A2, A4 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு A5வும் வந்துட்டு வரணும். ஓகேங்களா, லெஸ் தென் 15 தான், ரைட்டா? ஓகே, சாரி, இதில் வந்துட்டு சாரி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு விஷயம் பார்க்கணும். நான் எல்லாத்துலேயுமே ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு வாட்டர் அப்சர்ப்ஷன். ஓகேங்களா, வாட்டர் அப்சர்ப்ஷன். இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் வந்துட்டு பார்க்கணும், mm². ஓகேங்களா, mm². அப்படி பார்த்தா A2, A4, A5 வந்துட்டு வரும். ஓகேங்களா, A5 வந்துட்டு வரும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு நியர்லி வந்துட்டு 15 கிட்ட இருக்கணும். அப்போ இது போயிடும், இது கம்மியாக இருக்குது. ஸோ தென் A2 and A4. ஓகேங்களா, A2 and A4 ஒன்லி. ஓகேங்களா, ஆப்ஷன் A. The minimum average compressive strength of common burnt clay bricks of class 3.5 as per IS 1077 1992 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, கிளாஸ் 3.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3.5 நியூட்டன் பர் mm². ஓகேங்களா, 3.5 நியூட்டன் பர் mm². ஆப்ஷன் டி.
Okay, 3.5 Newton per mm square. Option D. Okay. What should be the upper limit of water absorption of a burn clay brick building brick up to class 12.5? ஓகேங்களா 12.5 வரைக்கும் என்ன இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. up to class 12.5 when immersed in cold water for 24 hours. ஓகேங்களா 24 hours வந்துட்டு தண்ணிக்குள்ளார வச்சோம்னா வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க, அதோட வேல்யூ. ஓகேங்களா, a good brick when immersed in water by 24 hours should not absorb எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தது. of its dry weight. ஓகேங்களா 20% of its dry weight அதுதான் வந்துட்டு வரும். ஓகே, பஃபரிங் அப்படியா என்ன பிரச்சனையோ இன்னைக்கு. Okay, the size of standard modular building brick without mortar as per IS code 107711992. அதே கொஸ்டின் திருப்பி வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக்ஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஆஸ் பர் IS 10777 படி வந்துட்டு ஸ்டாண்டர்ட் மாடுலார் பிரிக்கோட சைஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க, திரும்பி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இட் இஸ் 9 cm with mortar அப்படின்னு கேட்டாங்கன்னா 20 into 10 into 10 cm கேட்டாங்கன்னா. ஓகேங்களா, ஸோ ட்ரெடிஷ்னல் பிரிக் அதோட சைஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ 23 cm into 11.4 into because present in bricks it makes the brick என்ன ஆக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. எக்ஸஸாக வந்துட்டு சிலிக்கா வந்துட்டு இருந்துச்சுன்னா அது பிரிக்கை என்ன ஆக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஜென்ரல் கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இட் மேக்ஸ் த brick brittle and weak on burning. ஓகேங்களா, brittle and weak on burning அது ஆக்கிரும். ஓகே, ஸோ சிலிக்கா தான் வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு ஷ்ரிங்கேஜ் இது எல்லாத்தையும் வந்துட்டு குறைக்கிறது. ஓகேங்களா, அது வந்துட்டு ரொம்ப எக்ஸஸாக போச்சு அப்படின்னா வந்துட்டு brittle and weak. Consider the given statements. Okay, consider the given statements with respect to bricks. ரைட்டா, கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரிக்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் நீங்கள் போட்டுகிட்டே வரீங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன் சந்தோஷ். ரைட்டா, போட்டுகிட்டே வரீங்க, எல்லாத்துக்கும் பார்த்துட்டே தான் இருக்கேன். கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரிக்ஸ். Alumina present in the brick earth imparts plasticity to the brick's earth so that it can be molded for the formation of bricks. Correct தான். If alumina is present in excess, ஓகேங்களா, எக்ஸஸாக வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு raw bricks expand and swell during drying and burning. ஓகேங்களா, raw bricks வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்ட். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் ஏ வந்துட்டு கரெக்ட். ஓகே, ஸோ அலுமினா கண்டென்ட் வந்துட்டு எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஓகே, எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஷ்ரிங்கேஜ், வார்ப்பிங் ஆன் ட்ரையிங், ஷ்ரிங்கேஜ் அண்ட் வார்ப்பிங் ஆன் ட்ரையிங். ஓகேங்களா, அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ மட்டும்தான் ட்ரூ, பி வந்துட்டு ஃபால்ஸ். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் ஏ ஓகேங்களா இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, match the following. List 1 with the tests that are done to the assessment these qualities of list 2 with respect to the bricks. bricks பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு மேட்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். ரைட்டா, மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஸோ ஹார்ட்னஸ் வந்துட்டு எப்படி மெஷர் இது பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா, hard should be left on the brick surface. இதுதான் கரெக்டாக ஹார்ட்னஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ 2 வாட்டர் அப்சார்ப்ஷன் நாட் மோர் தென் 20% ஆஃப் த ட்ரை வெயிட் ஆஃப் த பிரிக். ஸோ இது 3 ரைட்டா, இதுக்கு 3. சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு
should give a clear ringing sound. இதுதான் soundness test. Compressive strengthனா 1. Press the brick until it breaks. So 2 3 4 1. So 2 3 4 1 option B. ஓகேங்களா. hardness testனா வந்துட்டு ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, எந்த மேலே வந்துட்டு இதை வச்சு கீறுவாங்க, நகத்தை வச்சு கீறுவாங்க, அப்போ எந்த இம்ப்ரெஷனுமே வரக்கூடாது. ஓகேங்களா. அதுதான். Which of the following constituents is maximum in percentage in a good brick earth? Brick earthல எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது காமன், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ரைட்டா. ஸோ சிலிக்கா இவ்வளோ இருக்கும், இது எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே பார்த்தது தான். இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்துட்டு சிலிக்கா. ஓகேங்களா. சிலிக்கா தான் வந்துட்டு ஆன்சர். So according to IS 77192, the average compressive strength of a burned brick with designation of class 15 அதுக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா 15 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஓகே. ஸோ அந்தந்த இதுக்கு இப்போ கிளாஸ் 15, கிளாஸ் 3.5, கிளாஸ் 5, 7.5, 10 எப்படி கேட்டாலுமே அதுதான் வந்துட்டு அதோடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக வந்துட்டு இருக்கும். ஓகே. ஆப்ஷன் ஏ 2 அப்படி தான் வைப்போம். ஏன்னா ரொம்ப பெரிய இந்த ஸ்ட்ரக்சர்லலாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஐடென்டிஃபை த ஷேப் ஆஃப் பிரிக் ஷோன். ஓகேங்களா. இந்த இதுக்கு ஷேப்புக்கு பேர் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே. இதுக்கு பேர் தான் வந்துட்டு காண்ட் பிரிக்ஸ். ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் வந்துட்டு காண்ட். ரைட்டா. காண்ட் பிரிக்ஸ். ரைட்டா. இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஸ்ப்ளே பிரிக்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. ஸ்ப்ளே பிரிக்ஸ். ஓகே. ஸ்ப்ளே பிரிக்ஸ். காண்ட் பிரிக்ஸ் ஆர் ஸ்ப்ளே பிரிக்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே. காண்ட் பிரிக்ஸ் ஆர் ஸ்ப்ளே பிரிக்ஸ். ஓகே. கொஞ்சம் அங்கங்கே பஃபர் ஆகும், ஏன்னா இது மொபைல் நெட்டில் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஓகே. ஆப்ஷன் ஏ கான் பிரிக்ஸ். இது டோர் ஜாம்ஸ் அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரிக் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ when the deposits of efflorescence is more than 10%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன லோட் ஆகுது. When the deposits of efflorescence is more than 10% but less than 50% of the exposed area of the brick, the presence of efflorescence is classified as என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ எஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதை ஒரு 4 இதாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நெல் எஃப்ளோரசன்ஸ். ஓகேங்களா. அடுத்தது ஸ்லைட்டாக இருக்கிற எஃப்ளோரசன்ஸ். அடுத்தது மாடரேட். ஓகேங்களா. மாடரேட். ரைட்டா. மாடரேட். அடுத்தது ஹெவி. ஓகேங்களா. ஸோ இது 0 இது இருந்துச்சுன்னா இது. ஓகேங்களா. ஸ்லைட் அப்படின்னா வந்துட்டு அங்கே கவர் மோர் தென் 10% இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதான் வந்துட்டு ஸ்லைட் எஃப்ளோரசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு மோர் தென் 10% பட் லெஸ் தென் 50% இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மாடரேட் எஃப்ளோரசன்ஸ். அபவ் 50 இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஹெவி. Which of the following is the main reason to provide frog in the bricks? ஃப்ராகு ஒரு பிரிக் இதில் எதுக்கு கொடுக்குறாங்க, என்ன ரீசன் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஃப்ராக் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஃப்ராக் வந்துட்டு எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு மேனுஃபேக்சரர் நேம் வந்துட்டு சில இடத்துல இது பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய இது இருக்கும். பட் மெயினாக வந்துட்டு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த இடத்துல பிரிக் மார்ட்டர் வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் மெயினாக வந்துட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா. இதுக்கு தான் வந்துட்டு நம்ம மெயினாக வந்துட்டு கொடுக்குறோம். ஓகே. In which of the following process plug mill is used அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. எந்த ப்ராசஸ் சாரி பக் மில். ஓகேங்களா. பக் மில் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது பிளக் மில்ல பக் மில். ஓகேங்களா. வந்துட்டு இந்த பக் மில்ல தான்.
tempering is process used in the manufacturing of எதுன்னு கேட்குறாங்க. ஸோ brick manufacturing தான் ஓகேங்களா. அதில் எந்த டவுட்டும் வேணாம். manufacturing of bricks அதில் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, which of the following represents size அப்படின்னு கேட்டால் 19 கிளாம்பில் வச்சு பண்ணுவோம் ஓகேங்களா. இன்னொன்று வந்துட்டு கிளின் ஓகேங்களா, அதில் வச்சு பர்ன் பண்ணுவோம். கிளின் இன்னொன்று ரெண்டுமே பிரிக் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. பிரிக்கோட கிளின்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு அந்த இடத்துல which of the following is the correct reason for soaking the brick in water before its use. எதுக்கு வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு கல்லை வந்துட்டு நம்ம இது பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ப்ரிவென்டிங் அப்சார்ப்ஷன் ஆஃப் மாய்ஸ்சர், ஃபார் ரெடியூசிங் ஏர் வைட் இல்லை, ஃபார் ரெடியூசிங் எஃப்ளோரசன்ஸ் இல்லை, ஃபார் கிளீனிங் இல்லை. ஸோ நீங்கள் கலவையை செங்கல் மேலே கலவையை வச்சோன்னே இந்த கலவை ஈரமாக இருக்கும். பிரிக்கு ட்ரையாக இருந்துச்சு ஈரமாக இருக்கும். பிரிக்கு ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கலவையில் உள்ள ஈரம் எல்லாத்தையும் எடுத்துடும் உதிர்ந்து போயிடும் ஓகேங்களா. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் பிரிக்கை வந்துட்டு சோக் பண்ணுறாங்க தண்ணியில். ஓகே, which of the following bricks is suitable for high class brick masonry ஓகேங்களா. ஹை கிளாஸ் brick masonryக்கு எந்த brick வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாடுலர் bricks யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஹை கிளாஸ் brick masonryக்கு வந்துட்டு மாடுலர் bricks வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சைஸ் ஆஃப் மாடுலர் bricks அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஜாமா பிரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க ஓகேங்களா. இது வந்துட்டு ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் அக்ரிகேட்டாக யூஸ் பண்ணுவாங்க ரோடு போடுறப்ப ஓகேங்களா. ரோடு போடுறப்ப அந்த ரோடு மெட்டலுக்கு பதிலாக வந்துட்டு அக்ரிகேட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, in the composition of good bricks, the total content of silt and clay by weight should not be less than எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இன் கம்போசிஷன் ஆஃப் குட் பிரிக்ஸ் ஸோ பர்சன்டேஜில் நம்ம எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு பார்த்துருக்கோம் ஓகேங்களா. பர்சன்டேஜில் எவ்வளோ அப்படின்னு பார்த்துருக்கோம். த டோட்டல் கண்டென்ட் ஆஃப் சில்ட் அண்ட் கிளே ரைட்டாக ரெண்டுமே கண்டென்ட் ஆஃப் சில்ட் அண்ட் கிளே பை வெயிட்டில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ பை வெயிட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 50% ஓகேங்களா. 50% ரைட்டாக ஆப்ஷன் சி 50% ஓகேங்களா. Which of the following is the most important characteristics of alumina in the brick? Alumina என்ன அதோட முக்கியமான characteristics என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். It maintains plasticity ஓகேங்களா. It maintains plasticity ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ் டு ரெசிஸ்ட் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜென்ரலாக ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சர் ஃபயர் இருக்கும்ல அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹை டெம்பரேச்சர் ஆப்ஷன் சி, அது பேரே ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் ஓகேங்களா. ஹை டெம்பரேச்சரை வந்துட்டு அது பேர் பண்ணும். வாட் இஸ் த பர்சன்டேஜ் கண்டென்ட் ஆஃப் சிலிக்கா இன் அ குட் குவாலிட்டி பிரிக்கத் ஓகேங்களா. குட் குவாலிட்டி பிரிக்கத்தில் சிலிக்கா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறேன். ஸோ 50 to 60%, 20 to 30 அலுமினா ஓகேங்களா. இது வந்துட்டு 50 to 60% வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. the minimum compressive strength of second class brick ஓகேங்களா. செகண்ட் கிளாஸ் பிரிக்கோட மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் 70 கிலோகிராம் பர் 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதான் 7 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இதில் அவங்க யூனிட்டை வந்துட்டு மாற்றிருக்காங்க. 70 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. 70 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். the term frog means ஃப்ராக்னா வந்துட்டு ஸோ ஃப்ராக் அப்படின்னா வந்துட்டு மேலே அந்த இதுக்கு பிரிக்குக்கு மேலே ஒரு டிப்ரெஷன் இருக்குது. டிப்ரெஷன் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த பிரிக் ஆப்ஷன் பி ஓகேங்களா. டிப்ரெஷன் ஆன் த ஃபேஸ். த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் கிளே வாட்டர் அண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான், அந்த இது பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு நீடிங் அப்படிங்கிறாங்க. அந்த மிக்ஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் நீடிங் ஓகேங்களா. நீடிங். ஸோ டெம்பரிங் பண்ணுறோம்ல அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு இந்த பக்கிங்னு சொல்கிறது.
எக்ஸஸ் ஆஃப் சிலிக்கா இன் கிளே வந்துட்டு என்ன ஆக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இது ஏற்கனவே பார்த்தது தான். இட் மேக்ஸ் த பிரிக் வந்துட்டு பிரிட்டில் அண்ட் வீக்காக வந்துட்டு ஆக்கும். ஓகேங்களா, இட் மேக்ஸ் த பிரிக் பிரிட்டில் அண்ட் வீக். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. எக்ஸஸ் பிரிட்டில் அண்ட் வீக் அப்படின்னா வந்துட்டு according to IS 6541962, the maximum water absorption of class AA type Mangalore pattern tiles வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. பிரிக் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கறது வந்துட்டு டைல்ஸ், மேங்களூர் பேட்டர்ன் டைல்ஸ். ஸோ மேங்களூர் பேட்டர்ன் டைல்ஸ் வந்துட்டு 18%. ஓகேங்களா, ஸோ 18%. ஆப்ஷன் ஏ 18%. ஓகேங்களா, 18%. ஸோ இது ஏஏக்கு. ஓகேங்களா, ஏஏ கிளாஸ் வந்துட்டு 18%. ஓகேங்களா, அதே ஏ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நாட் மோர் தென் 20%. 20%க்கு அதிகமாக கிடையாது. ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் டைல்ஸ் வித் மார்பிள் சிப்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் நோன் அஸ், அதுக்கு பேர் தான் வந்துட்டு மொசைக் டைல்ஸ் அப்படிங்கிறோம். ஓகேங்களா, மொசைக் சொல்கிறோம்ல, ஸோ அதுதான் ப்ரீகாஸ்ட் டைல்ஸு. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம டெஸ்ட்டு, இம்பேக்ட் டெஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து 4மே தான். ஓகேங்களா, 4மே. ஸோ ஆப்ஷன் டி 4மே தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, 4மே வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, டெரகோட்டா இன் பில்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்களா, டெரகோட்டா வந்துட்டு மெயினாக வந்துட்டு மேலே பில்டிங்கில் சீவேஜ் லைன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க டெரகோட்டா கல். ஓகேங்களா, சாரி சீவேஜ் இது இல்லை, டெரகோட்டா வந்துட்டு சாரி. ஸோ டெரகோட்டா வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்னமெண்டல் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டெரகோட்டா சாரி மாற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆர்னமெண்டல் ஒர்க் ஆப்ஷன் பி இது. ஓகேங்களா, ஆப்ஷன் பி, சி கிடையாது. விச் இஸ் த ப்ராடக்ட் தட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் ஹீட்டிங் ஆஃப் ஜிப்சம். ஓகேங்களா, ஜிப்சம் அட் 393 கெல்வின் அண்ட் எவாபரேஷன் ஆஃப் 75% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் இட். ஓகேங்களா, ஜிப்சம்மை ஹீட் பண்ணி அதை பண்ணதுக்கப்புறம் என்ன அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேங்களா, தட் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேங்களா, அதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகே, so which of the following type of lime is manufactured by burning marble, white chalk, calcareous tufa, pure limestone, seashell and coral. Okay, ஸோ இது எல்லாத்தையும் ஹீட் பண்ணி வரக்கூடிய அந்த லைமுக்கு பேர் என்ன அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்துட்டு ஃபேட் லைம். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு ஃபேட் லைம். அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு பியூர் லைம், இல்லைனா ரிச் லைம், குவிக்கர் லைம், எப்படி வேணாலும் வந்துட்டு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபேட் லைமில் தான் வந்துட்டு 95 to 97% வந்துட்டு கால்சியம் ஆக்சைடு வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, 95 to 95% வந்துட்டு கால்சியம் ஆக்சைடு வந்துட்டு இருக்குது. மீதி ஒரு 5% வரைக்கும் இந்த இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, வேறு ஹைட்ராலிக் லைம் அப்படின்னா தெரியும். ஸோ அந்த தண்ணி இதில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது அதே ஒரு 3 டைப்பாக பிரிப்பாங்க. லம்ப் லைம் அப்படின்னா வந்துட்டு இந்த கிளின் எல்லாமே இதில் பண்ணும் போது அடியில் அப்படியே கட்டியாக தேங்கி இருக்கும், அதுதான் வந்துட்டு லம்ப் லைம். ஓகே, ஸோ இதோட வந்துட்டு இந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி கிளாஸ் நிறைய தடங்களுக்கு நடுவில் தான் வந்துட்டு போச்சு. ஓகே, ஸோ இருந்தாலும் வந்துட்டு ஒரு சில பேர் கண்டினியூவாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.